வேர்க்கொழி வேட்கையை எழுதி 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது. அதில் எழுதியிருப்பார், புத்திர தோஷம் நிவர்த்தியாமல் எழுதியிருப்பார். நீங்கள் கவனிச்சு 302ஆம் பக்கம் தான் நினைக்கிறேன், அது கவனித்து பாருங்கள். அந்த ஸ்ரீபத் குமாரசாமி புக்கு இங்கே கிடைக்கும், வாங்கி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் வெள்ளிக்கிழமை வந்து கேட்டாலும் நான் இந்த கடையை காட்டுறேன். கிழக்கு மாடவியில் 150 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அந்த புத்தகம். அதை வாங்கி நீ ஜெராக்ஸ் எடுத்து யாருக்கு வேணாலும் கொடுங்க. அவர் என்ன ரகசியம்னா, அந்த வேர்க்கொழி வேட்கை எழுதிட்டு கடைசியில் இந்த பாடலை காலை மாலை பக்தி பிறங்க பாடுபவருக்கு புத்திர தோஷம் நிவர்த்தியான்னு எழுதினார். அந்த புக்கில் முதல்ல ஸ்ரீமத் குமாரசன் முதல் அட்டையில் இந்த சவத்தை சொல்லி கொள்ளலான்னு குமாரசன் சொல்லிவிட்டு திருப்புகழ் சொல்லிவிட்டு வேர்க்கொழி வேட்கையை படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இவர் எப்படி படித்தாருன்னு தெரியாது, இவர் எப்படி எழுதினார்னு தெரியாது. ஆனால் இவருக்கு தம்பதி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். இவருக்கு அப்போ 75 வயசு கிட்ட ஆகுது, காலும் முறிஞ்சு போச்சு. அப்போ இவருக்கு ஒரு குழந்தை வேணும்ல, முருகனே குழந்தையாக வந்து படுத்திருக்காரு. 1.5 வருஷத்தில் முருகனே வந்து ஜிஹெச்சில் குழந்தையாக படுத்திருக்காரு. இந்த பாட்டு படித்து முருகன் வரார் அப்படின்னு தான் குழந்தையாக வந்திருக்காருன்னு தான் அது அர்த்தம். சரிங்களா? அதால் இந்த பாட்டுக்கு ரகசியம், சாமி வாக்குக்கு ரகசியம். சாமி ஜிஹெச்சில் படுத்துருக்கும்போது முருகன் குழந்தையாக வந்து படுத்துருக்காரு 1.5 வருஷத்தில். அந்த பாட்டு எழுதுனா 1.5 வருஷத்தில், அந்த பாட்டு பாடினா 1.5 வருஷத்தில் அவருக்கு முருகன் குழந்தையாக வந்து படுத்துருக்குது. அப்படின்னா அந்த பாட்டினுடைய வல்லமை எவ்வளோ பலம் பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அசோக சாலவாசை எழுதினார். எழுதி முடிச்சுட்டு எல்லா அந்த விழாலாம் பண்ணி மயூரவாணி சேவனம் பண்ணியிருக்காரு. 6 வருஷம் பண்ணுறார். அதுக்கப்புறம் கடைசியாக மூச்சு எடுத்து அடங்குறாரு பாருங்க. அப்போது நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி மூச்சு எடுத்து அடங்கினார் சாமி? ஏன் தேய்பிறை சஷ்டியில் மூச்சு எடுத்து அடங்கினார்? வைகாசி மாதம் ஏன் மூச்சு எடுத்து அடங்கினார் அப்படின்னீங்கன்னா, அது அந்த முதல்ல காலில் முறிஞ்சு பாருங்கள், அதை கவனிச்சிக்கணும். காலையில் முறியும் பொழுது அவர் புரிஞ்சு போச்சு. அது என்றைக்கு? மார்கழி மாதம். அது என்றைக்கு? 1924 23. அதுலேருந்து 6 வருஷம் கூட்டிங்க. 6 நான் சொன்னேன் இல்லைங்களா சாமிக்கு. 24 25 26 27 28 29 6வது வருஷம். 1929 மூச்சு எடுத்து அடக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு? மார்கழி மாதம் காலையில் முறிஞ்சுது. அப்போது இது இவர் என்ன பண்ணுறார்? மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி 6வது மாதம் மூச்சு எடுத்து அடக்கிறார். தேய்பிறை சஷ்டியில் கால் முறிஞ்சுது. தேய்பிறை சஷ்டியில் வேலைக்கிழமை, அதே குருவாரம்னுறார். அதே தேய்பிறை சஷ்டி அதே குருவாரம் மூச்சு எடுத்து வயிற்றில் அடக்கிறார். இதில் பௌர்ணமி வைகாசி விசாகத்துக்கு சிதம்பரம் சாமிகள் சமாதி குரு பூஜை வரும். நீ திருப்பூரூர் போய் பாருங்கள், திருப்பூரூரில் சிதம்பரம் சாமிகள் குரு பூஜை வைகாசி விசாகத்தில் வரும். பௌர்ணமி வச்சு பண்ணுவாங்க. அருணகிரிநாத குரு பூஜை இவர் பண்ணது ஆணிக்கு பௌர்ணமி. இதுக்கு 2 பேருக்கு இடையில் பாம்பன் சாமி உள்ளுடைவார். அதாவது விதி கொள்ளாவிட்டாலும் திதி கொள்ளும்னு ஒரு ரகசியம் இருக்குது. அதனால் திதியை கும்பிட்றதுக்கு காரணம் அது தான். அதனால் அந்த முன்னோர்கள் தான் எல்லா விதத்திலும் நம்மளை கூட்டின்னு போவாங்க. முன்னோர்கள் திருப்பி நமக்கு வருவாங்க. அதனால் இப்போது சிதம்பரம் சுவாமிக்கு சமாதிக்கும் மூச்சை அடக்கணும், மூச்சு ஒடுக்கமான நாளுக்கும் அருணகிரிநாதர் ஒடுக்கமான நாளுக்கும் இடையில தான் பாம்பன் சாமி உள்ளே வருவார். இந்த விழாவை இந்த மேலே யாராவது கேட்டிங்கன்னா இப்படி பண்ணி பாருங்கள் குரு பூஜை. இது சில ரகசியங்கள் சொல்லலாம், சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும். இது என்னென்னா பாம்பன் சாமி இதில் ரகசியங்களை வச்சுருக்காரு. இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் சொல்லித்தரேன். இந்த வேர்க்கொழி வேட்கையை படித்து பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் முன்னோர்களை கும்பிட்டு பாருங்கள். அந்த முன்னோர்களே அடுத்து குழந்தையாக வருவாங்க. இதுதான் ரகசியம். 21 தலைமுறை. அதுக்கு தான் ஜோதிடத்தில் இன்னொரு இடம் கொடுப்பாங்க. மார்கழி மாதம் அமாவாசை நம்ம விட்டு போனது. இதெல்லாம் மாதம் அமாவாசை. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 2000 பித்தர்கள் அந்த சின்ன சின்ன நுண்ணு அணுக்களாக கூடவே நின்றுருப்பாங்க. என்ன நினைக்கணும் வரக்கூடிய பிதர்கள் கண்டிப்பாக அமாவாசை அன்றைக்கி இருப்பாங்க. அதே போல் மாதம்
தமிழ் மாத பிறப்பு அன்றைக்கி இருப்பாங்க, வருவாங்க அவங்கவுங்கள சுற்றி. அதே போல் வேதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம்னு ஒன்று இருக்குது. இந்த யோக நாளில் வருவாங்க. வேதிபாத நாமயோகம், வைத்திருதி நாமயோகம். இந்த 4 நாளை நீங்கள் கணக்கு எழுதி வச்சுக்கிங்க. பஞ்சாங்கத்தில் என்றைக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க. அந்த நாளில் நீங்கள் ஏதான ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள். ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சி வேண்டிட்டு மனசில் வேண்டிட்டு கொடுங்க. உங்கள் மனசுக்குள்ளவே இருக்கவங்க உங்களை சூழ்ந்து இருக்கிற அந்த 2000 ஆன்மாக்கள் அதை வாங்கிக்கும். அது ஆசீர்வாதமே குழந்தைய வரும். இந்த மாதிரி சாமி வேர்க்கோழி வேட்கை படிச்சுட்டு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் 7 கவசம் 6 கவசம் சண்முக கவசம் ஒன்று கொடுத்துருக்கேன். 7 கவசத்தை வச்சு படிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டிலே முருகனை வர வைக்கலாம், அவங்கள குலதெய்வத்தை கும்பிட்டு வர வைக்கலாம். நம்ம குழந்தை ஒரு விஷயங்களே எடுத்து போயிருக்கேன். ஒரு சண்முக கவசம் கொஞ்சம் தான் எடுத்து போயிருக்கேன். மகாமந்திரம் ஆகிய சண்முக கவசம் அப்படிங்கிறத எடுத்து போயிருக்கேன். தமருக பந்தம்னு ஒன்று இதில் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு போதுன்னு நினைக்கிறேன். அதே போல் சண்முக கவசத்தை மனப்பாடமாக சொல்கிறவங்க எங்கெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு கவனிச்சிங்க. படித்து சொல்கிறவங்க புக்கு படித்து சொல்லுவாங்க. சண்முக கவசம் பாராயணம் போகிறவங்க, சண்முக கவசம் மனப்பாடமாக ஒப்பிக்கிறவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எப்பவுமே இது இதுக்காக தான் நான் இன்னும் ஸ்டெப்ஸ் கொடுத்தேன், இப்படி பண்ணுங்கன்னு. இந்த ஓ அப்படி வருது இல்லையா, அங்கே வரும்பொழுது கடைசி வார்த்தை கவனிக்கணும். ஒளி எழ உரத்த சத்தத்தொடுவர் பூத பிரேதம் பலி கொல ராக்கதப்பை பலகணத்து எவையானாலும் கிளி கொலை எனை வேல் காக்க கெடுபர செய்யும் சூன்யம் வலியுல மந்திர தந்திரம் வருத்திடாது அயில் வேல் காக்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓ ஔ கா ngா விட்டுருவாங்க, சாவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு உள் மனசு வேற எங்கேயோ ஓடின்னு இருக்கும். ஒரு மனசு தான் இதை உதறதான் சொல்லின்னு இருக்கும், உள்ளே இருக்க மனசு ஓடிடும். ஞாவில் வர பாட்டை பாருங்கள், கடைசி வரியை. நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புல் சிகிர்தேல் நண்டுக்கால் செய்ய நேர் ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி போகிறான் நலிவண்டு புளியன் பூச்சி உகமிசை வேயாளர்கோர் ஊரில்லாத ஐவேல் காக்க. ஐவேல் காக்க, அயில்வேல் காக்க. இங்கே தெரியாது, மிஸ்ஸிங் பண்ணுவாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் மறுபடியும் திருப்பி இந்த அகண்ட பாராயணம் இது எல்லாத்தையும் எங்கே பார்த்தாலும் நான் இவங்ககிட்ட இதை மட்டும்தான் சொல்லுவேன். இதை கவனித்து பாருங்கள். இது ஐவேலா அயில்வேலா அப்படிங்கிறது தெரியாமல் ஜம்ப் ஆகி சலத்தில் வைக்க அப்படின்னு போயிடுவாங்க. ஓவில் ஆரம்பித்து சாவுக்கு போயிடுவாங்க. 3 எடுத்து விட்டுருவாங்க, 3 பாடலை விட்டுருவாங்க. இது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக படித்தா வரும். புக்கு வச்சுன்னு படித்தா வரும். எவ்வளோ மனபாடம் பண்ணாலும் புக்கு வச்சுன்னு படித்தா தான் வரும். இதுக்கு தான் இன்னொரு டெக்னிக் நான் கொடுத்துருக்குறேன். அதே போல் இது என்ன பண்ணணும்னா தவணமாக ரோகம் வாதம் அப்படின்வாங்க. அது சொல்லக்கூடாது. தவணம் மாரோகம்னு சொல்லணும். அதை அப்படியே சேர்த்து படிச்சுடுவாங்க. தவணமாக ரோகம் வாதம் அப்படி தான் இருக்கும், சாமி எழுதுவாங்க. நீங்கள் படிக்கும் பொழுது தவணம் மாரோகம் அப்படி பிரித்து படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை 3 சீராக படிங்கன்னு சொல்லுவேன். இதை 3 சீராக படிச்சுன்னா கரெக்டாக வரும். ஆனால் கடைசியில் வருது பாருங்கள் ராவில், அதை கொஞ்சம் 4 சீர் எடுக்கணும், அப்போ உங்களுக்கு வரும். இறகுடை கோழி தோகைக்கு இறை முனிராவில் இறை முனிராவில் இருந்தது. அதை நாங்கள் இறை முன்னிராவில் பிரித்தோம். அப்போ இறகுடை கோழி தோகைக்கு இறை, அப்போ அதை சேர்த்திங்கன்னா தான் அது கரெக்டாக வருது, பொருள் புரியும். இறகுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க. அது நீங்கள் காலங்களை பிரிக்கிறது. அது முன்னாடியிலேருந்து பார்த்தோம். இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அரு முகச்சிவன் தான் வந்தனை காக்க காக்க. இப்போது ஒளியெழும் காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க. காலையிலேருந்து 6 மணி நேரம் எடுத்துக்கும். 6 மணி நேரம், 6லேருந்து 12 வரைக்கும். ஒளியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க. முன்னாடி 6 மணி நேரத்தை ஓம் சிவசாமி காக்க. தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க. பின்னாடி இருக்க 6 மணி நேரத்தை சிவகுருநாதன் காக்க. ஒளியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க. தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க. இறகுடை கோழி தோகைக்கு இறை 4 சீராக எடுக்க சொல்லுவாங்க. இறகுடை கோழி தோகைக்கு இறை முன்னிராவில் காக்க. முதல் 12 மணி நேரம், 12 வரைக்கும் 6 மணி நேரம்.
திரளுடைய சூர்பகைத்தே திகழ் பின்னிராவில் காக்க. 12 மணி வரை மறுநாள் காலை 6 மணி இருக்கும். இறகுடை கோழி தொகைக்கு இறை முன்னிராவில் காக்க திரளுடைய சூர்பகைத்தே திகழ் பின்னிராவில் காக்க. அப்போ அங்கே தான் நீ 3 சீரகம் தப்பாயிடும். திரளுடைய சூர்பகைத்தே திகழ் பின்னிராவில் காக்க நரவு சேர் தாள் சிலம்பன் நடு நிசி தண்ணியில் காக்க. 12 மணி மிட்நைட் 12 மணி காப்பாற்று. எப்படியெல்லாம் கட்டு போட்டு கொடுத்துறா பாருங்கள் நமக்கு. மறை தொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க அப்படின்றார். அந்த மாதிரி நீங்கள் உத்தரவை முருகன்கிட்ட வாங்கணும். அது இந்த உள்ளே இருக்க முருகன் தான் அதை உங்களுக்கு பண்ணணும் எந்த நேரத்துலையும். அதெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கிற விதங்களை கவனிக்கணும். காக்கங்கிறதுக்கு உயிர் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் இந்த 5 பாயிண்ட்டை கவனித்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி தவணமாரோகம் வேகத்தில் இந்த முருகன் கும்பிட்றவங்க எல்லோரும் சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா போதும். கவனிச்சிங்கன்னா சும்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும், வேகமாக போடுவாங்க. அவங்க நிறுத்தி எடுத்தாங்கன்னா தான் அது வரும், இல்லைன்னா அது கொஞ்சம் திணறும். அதால் நீங்கள் மந்திரம் சொல்லிட்டீங்க, உதடு சொல்லுது, ஆனால் மனம் அதில் லயக்க மாட்டேங்குது, உயிர் கொடுக்க தெரியல. அந்த மந்திரங்களுக்கு உயிர் கொடுத்தால் இந்த ஷண்முக கவசம் ஒன்று மட்டுமே. பரிவில் பெரியாய் நீ அஞ்சற்க ஷண்முக நீ தினசரி பாராயணம் செய்கிற ஷண்முக கவசம் ஒன்று மட்டுமே போதுமே, நின்னை காத்து அக்கதியில் சேர்க்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் கொடுப்பேன். இந்த முதல் வணக்கம் அம்மாவுக்கு இங்கே, 2வது வணக்கம் ஆ இங்கே எடுங்க, அண்டமாய் அவனியாகி ஆதியா இங்கே எடுங்க, ஈ இங்கே எடுங்க, இங்கே ஈ எடுங்க, இங்கே ஊ எடுங்க, இங்கே ஊ எடுங்க, மறுபடியும் திருப்பி அப்படியே இங்கே இப்படி வந்து பாருங்கள். 5 தரம் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணினாலும் கரெக்டாக அப்படியே வரும். இங்கே என்ன எடுத்து வரணும், இங்கே என்ன எடுத்து வரணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வணக்கங்களை கொடுத்து இப்படி எடுத்து பாருங்கள். ஷண்முகவசம் மனப்பாடம் பண்ணவங்க முகப்பாத்து படிவங்களும் பிரச்சனையே இல்லை, கரெக்டாக படிச்சுடுவாங்க. ஆனால் மனப்பாடம் பண்ணுறவங்க மனப்பாடம் ஓடும் பொழுது, ஸ்பீடு ஓடும் பொழுது விட்டுடுவாங்க. அப்போ இவங்க இந்த 6 வணக்கங்களை சொல்லி இந்த ஷண்முகவசம் எடுத்து பார்த்தாங்கன்னா, ட்ரெயின் பண்ணாங்கன்னா, அவங்கள அறியாமலே ஷண்முகவசம் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியாக போய் அவங்க உள்ளம் வாங்காது. அதனால் அவங்க உள்ளத்துக்கு போய் சேர வைக்கணும்னா கரெக்டாக கொண்டு போகணும். சாமி அதுக்கு மட்டும்தான் இதை சரியாக செய்யுங்க, பாராயணம் பண்ணுங்க அப்படின்றப்பெல்லாம் முன்னாடி கொடுப்பாரு. அதே நாங்கள் போட்டிருப்போம் அந்த புத்தகத்திலேயே. அந்த புத்தகத்திலே சாமி சொன்னது அதை போட்டு வைப்போம். அதனால் நீ கொஞ்சம் அதை கவனித்து பாருங்கள். ஷண்முக கவசம் கொஞ்சம் சரியாக சொல்கிறதுக்கு பயிற்சி எடுங்க. அந்த ஒரு மகாமந்திரமே நம்ம எல்லா விதத்திலும் வெற்றிகளை தரும். இது 6 முறை சொல்லும் பொழுது கண்டிப்பாக வெற்றிகளை தரும். 10 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இது 6 தடவை சொல்லி பாருங்கள். அதோட வேல்மாரிலையும் படித்து பாருங்கள். அதோட வேர்க்கோழி வேட்கையை படித்து பாருங்கள். எதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் படித்து பாருங்கள். அதனால் இது உங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் தரக்கூடிய மந்திரங்களே சுவாமியில் இருக்குது. தொடர்ந்து பாம்பன் சாமிகிட்ட வரும்பொழுது பாம்பன் சாமி நிறைய கொடுப்பாரு, நிறைய வெற்றியை பெறலாம். போன வருஷம் ஏப்ரல் மாதம் பெங்களூரில் தண்ணி பஞ்சம், சாதாரண பஞ்சம் இல்லை, அந்தளவு தண்ணி நெருக்கடியான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. நான் எப்பவுமே இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக பல இடங்களில் எடுத்துருக்கிறேன். கோயம்புத்தூரில் சிறுவாணி டேமில் தண்ணி இல்லைன்னு பேப்பரில் போட்ட போதும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் பதிகம் இருக்குது, நாங்கள் போட்டு கொடுத்துன்னு இருக்கோம். மழை பதிகம்னு ஒன்று இருக்குது. இதை படித்தா மழை பெய்யும். இது எங்களுடைய அனுபவம். அப்போயே கோயம்புத்தூர்லேயே படிச்சிருக்கிறோம். இதை போன வருஷம் பெங்களூரில் ஜனங்க தள்ளாடுறாங்க, பாவம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். சரி, அறுபடை முருகன் கோயிலில் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம அடியார்கள் பாராயணம் பண்ணும் பொழுது, சாமி அபிஷேகம் பண்ணியாச்சுமா முருகனுக்கு, பழனி ஆண்டிக்கு முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி அந்த முருகன்கிட்ட வேண்டிட்டு பழனி ஆண்டியை வேண்டிட்டு திருப்பூர் மழைப்பதிகம் படிங்கன்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கோம். இந்த ஆரதி கேட்போம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த மழைப்பதிகத்தை அந்த வீரபத்ரன் ஐயா கொடுத்த ராகத்தோடு பாடுவாங்க நம்ம பெண்கள். அந்த ஒரு ராகம் வச்சு பாடுவாங்க. அந்த ராகத்தோடு பாடினாங்க. எல்லார் எதிரும் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். மழை அதே சமயத்தில் இதை பாடலை நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இதில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து பெங்களூரில் இருக்க சில பேரும் கொடுத்துட்டோம். நீங்களும் படிங்க அப்படின்னு சொல்லி பெங்களூரில் சில பேர் படித்தாங்க. இங்கேயும் அவங்க தினமும் படிக்க சொல்லிட்டோம்.
இங்கே பழனி ஆண்டிகிட்ட வச்சுட்டோம். நான் சொன்னேன் குருவும் திருவும் முதல் எபிசோடில் சொன்னது தான். பாம்பன் சாமியும் பழனி ஆண்டியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே எடுத்தால் எந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் அங்கே எடுத்தாங்க. மே மாதம் மழை அந்த அளவுக்கு கொட்டுச்சாங்க, மழை பெஞ்சது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப் வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க. மழை பெய்யுது. மழை பெய்யறது பெங்களூரில் ஒரு அதிசயமான விஷயமா, தேவையான விஷயந்தான் அது. அன்னைக்கு அந்த மழை பதிவில் நடக்கும். திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் அந்த அளவுக்கு தமிழ் எழுதியிருப்பார். மழைப்பதிகம்னு இருக்குது இந்த புத்தகத்தில். அதுலேயும் கூட குழந்தை சப்பானி பருவம் அந்த மாதிரிலாம் இருக்குது, பாடல்கள் இருக்குது சிதம்பர சுவாமிகள் பதிகத்துலேயும். அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். அது அவர் மேலேயே குழந்தை விளையாடும், முருகன் குழந்தையாக விளையாடும். அந்த மாதிரி ஒரு சமைப்பு நடந்துருக்குது. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், ஞான வாக்கியத்தில் பாம்பன் சாமி சொல்லுவார், நகரம் போல்வார் புகரில் குறவர். அன்றைக்கி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அதை இதில் சொல்லியிருக்கிறேன், அதை நீ கவனிச்சிக்கிங்க. திரௌபதி அம்மன் கோயிலில் சொல்லியிருக்கிறேன். ஞாவுக்கு அப்புறம் இருக்க 12 எழுத்து பிரயோஜனமே இருக்காது. இங்கு மட்டும்தான் அதில் பயன்படும். இருந்தாலும் வச்சா வம்சத்துக்கு அது ஒரு குறவன்ற குரு ஒரு குருவுக்கும் செகண்ட் ரவுண்டு சரியில்லாததுனால எதுவுமே சரியாக சேரலை. அகத்தியருக்கு மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் நல்லா இருந்திருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் நல்லா இருந்தது. விவேகானந்தர் வந்திருக்காரு, மற்ற யாருக்கும் வரல. இதில் இன்னொன்று ஒருத்தர் கேட்டாங்க, இந்த அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு. கல்கத்தாவில் மீன் சைவம் பாருங்கள். தமிழ்நாட்டில் அசைவமாக இருக்குது. நார்த்தில் பாம்பே, மகாராஷ்டிரா, குஜராத் அங்கெல்லாம் போனால் சைவம்னு சொல்கிறோம், சுத்த சைவம் நம்ம கேட்குறது. அங்கே மீனே சைவம். மீன் கடல் புஷ்பம்னு சொல்லி விவேகானந்தரை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. மீன் எனக்கு கல்கத்தாவில், இந்தியாவில், பாரத பூமியில் கல்கத்தாவில் மீன் சைவம். அதில் சைவமானு சொல்லும்போது சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் சைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமா கேட்கும்போது உங்கள் மனசு தான் காரணம். ஆனால் நீங்கள் மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்கள் கேள்வி மாறும் பொழுது, மனம் குழம்பும் பொழுது நீங்கள் கரெக்டாக நீங்கள் தான் எடுத்துக்கிடணும். மனம்தான் கோயில். மனத்தை நீங்கள் சரியாக எடுத்திங்கன்னா இந்த எல்லாமே உங்களுக்கு ஜெயிச்சிடும். அதில் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது குருக்கிட்ட வச்சுட்டு குருக்கிட்ட நீங்கள் என்னவா மாறணுன்றதை வச்சு எடுக்கும்போது நல்ல மாதிரியாக வெற்றியில் பெறும். இப்போ இதுவும் நான் சொல்லிட்டேன்.